விவேகானந்தர் அமெரிக்கா சிக்காகோல போய் இறங்கிட்டு பார்க்குறாரு, கையில் ஒரு பர்ஸ் வச்சிருந்தார், அதுக்குள்ளதான் பாஸ்போர்ட் வச்சிருந்தார், பணம் வச்சிருந்தார், போக வேண்டிய விலாசம் எல்லாம் இருந்தது, தொலைச்சிட்டார். அப்படியே சுற்றும் முற்றும் பார்த்துட்டே இருக்கிறாரு, யாருமே இவரை கவனிக்கல. எல்லாரும் போறாங்க வர்றாங்க, யாருமே கவனிக்கல. இவர் அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்கும் போது ஒருத்தர் மட்டும் வந்தார், அந்த அமெரிக்காக்காரர் வந்தார். என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டார். உடனே விவேகானந்தர் சொன்னார், ஆமாங்க, நான் வச்சிருந்த பாஸ்போர்ட்டு, போக வேண்டிய அட்ரஸ், கையில் இருந்த கொஞ்சம் பணம் எல்லாமே எப்படியோ தொலைஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரில. உடனே அவர் கேட்டார், சரி உங்களுக்கு இங்கே யாருமே தெரியாதா, உங்களுக்கு யாராவது நண்பர் உறவினர் யாருமே இல்லையா, என்ன பண்ண போறீங்க? அதுக்கு விவேகானந்தர் சொன்னார், இருக்கிறார், எனக்கு ஒரே ஒரு நண்பர் இருக்கிறார், என்னுடைய ஆருயிர் நண்பர், எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார், அப்படி ஒரு நண்பர் இங்க இருக்கிறார், யாரு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னார். நீங்க தான் அது அப்படின்னார். அந்த ஆள் மறந்துட்டார், நான் தானா, என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, நான் இவ்வளவு நேரம் இங்கே அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தேன், யாருமே என்னை கண்டுக்கல, ஆனா ஒருத்தன் பாவமா நிக்கிறான்னு பரிதாபப்பட்டு அன்போடும் கருணையோடும் வந்து என்னிடம் பேசினீர்களே, உங்களை விடவா எனக்கு ஒரு நண்பன் இந்த அமெரிக்காவில கிடைத்து விட முடியும், நீங்கள் தான் என் நண்பர்னார். அவர் ரொம்ப அசந்து போய் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் விவேகானந்தர் கூடவே இருந்திருக்கிறார் ஒரு சீடனாக. அப்போ ஒரு நெருக்கடி காலம் வரும்போது எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ளுகிற ஒரு பக்குவத்தை, ஒரு பதட்டம் இல்லாத சிந்தனையை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இன்னைக்கு காலத்துல ரொம்ப தேவை. ஏன்னா குழந்தைகள் நம்மை விட ஆச்சரியமானவர்கள். இன்னைக்கு ரொம்ப அவங்க அறிவா இருக்காங்க, நம்ம காலம் மாதிரி அன்னைக்கு இருக்கிறாங்க. குழந்தைகள் எவ்வளவு ஆச்சரியமானவர்கள். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வந்தது, ரொம்ப அழகா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தது. பாப்பா ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கே, பொங்கலுக்கு எடுத்ததா அப்படின்னு. எனக்கு எடுத்தது அப்படின்ட்டு ஓடிருச்சு. எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க பாருங்க. 2 நாள் முன்னாடி ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தாவா, ஆனா என்ன பாப்பா உள்ள இருக்குன்னு, உள்ள நிறைய சாக்லேட் இருக்கு அப்படின்னா. அப்படியாண்ணே? ஆமா, எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னா. சொன்னா என்ன தருவ அப்படின்னு. இதுல எத்தனை சாக்லேட் இருக்குன்னு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா இதுல இருக்கிற 18 சாக்லேட்டையும் உங்களுக்கே தந்துடுறேன் அப்படின்னு. எவ்வளவு வெள்ளந்தியா, எவ்வளவு அப்பாவியா, எவ்வளவு பரிசுத்தமாக, எவ்வளவு புனிதமாக இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க வளர வளர அந்த குழந்தைகளை நம்ம எப்படி மாத்திடுறோம்? அவங்க மனசுக்குள்ள இருக்கிற வஞ்சகம் கூட வெளியில தெரியாம பேசிடுறாங்க. போன வாரம் எங்க மாமியார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க சும்மா இல்லாம கேசரி கிண்டுனாங்க. அவங்க நல்லா கிண்டுவாங்கன்னு வைங்களேன். கேசரிங்க, நீங்க வேற, வீட்டுக்காரர் வேற வந்திருக்காரு. கேசரி கிண்டுனாங்க. இந்த பசங்களுக்கு, குட்டி பசங்க எப்பவுமே பாட்டி கூடயே திரிவாங்க பாத்தீங்களா, அவன் பக்கத்துலேயே நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான் என் பையன். என் பொண்ணு மூத்தவ ஹாலில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. உடனே இவங்க என்ன பண்ணாங்க, கேசரியை கிண்டி முடிச்ச உடனே ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் கேசரியை வச்சு இதை அக்காவுக்கு கொடுத்துட்டு வந்துருன்னு அவன்கிட்ட கொடுத்தாங்க. வாங்கின உடனே அவளுக்கு மட்டும் இவ்வளவா அப்படின்னா. உடனே எங்கள் மாமியார் சொன்னாங்க, அப்படி நினைக்கிறியா நீ, அப்போ இதை நீ வச்சுக்கோ அப்படின்னாங்க. உடனே சொன்னா பாருங்க, எனக்கு மட்டும் இவ்வளோதானா? அதே அளவு கேசரி அக்காவுக்கு கொடுத்துட்டு உடனே அவளுக்கு மட்டும் இவ்வளோவா, சரி அப்போ நீ வச்சுக்கோனா, எனக்கு மட்டும் இவ்வளவு தானா? அப்ப மனசுக்குள்ள இருக்கிற அந்த வஞ்சகம் கூட அது வஞ்சகம் என்று தெரியாமல் வெளிப்படையாக பேசக்கூடிய குழந்தைகள் இன்றைக்கு நம் கண் முன்னால் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படிப்பட்ட இளைஞர்களாக, எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இந்த சமூகத்திற்கு திருப்பி தரப்போகிறோம் என்று நினைத்தால் கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. உண்மையா இல்லையா? நீங்க ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் கண்ணை மூடி இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டது இல்லையா, அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு செகண்ட் அந்த குழந்தை அப்படியே ரோஜா பூவுக்கு கை கால் முளைச்ச மாதிரி அப்படி தொட்டா, அப்படி ஒரு பூ உலகத்துல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. அவ்வளோ சாஃப்டா, அந்த முடி அவ்வளோ மெல்லுசா, சின்ன சின்ன விரல், அந்த வயிறை தொடும் போது அப்படியே குழையும் பாருங்க. அந்த கண்ணம்லாம் அப்படியே பட்டை விட ரொம்ப மென்மையா இருக்கும். அந்த குழந்தைய தூக்கும் போது உங்க மனசுக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இறைவனே கையில கிடைச்ச மாதிரி இருந்ததுல. அப்பத்தான் விழுந்த மழை துளியை கைகளில் ஏந்தி கொள்வது போல எவ்வளவு பரவசமா இருந்தது. இன்னைக்கு அதே பரவசம், அதே மகிழ்ச்சி இருக்குதா அந்த குழந்தைங்க வளர்றதை பார்க்கும்போது? அதே சந்தோஷத்தை இவர்கள் வளர்ந்து தருவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? எங்க நடந்தது பிரச்சனை? எங்கே நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டுமா, இல்லை இந்த குழந்தைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மட்டும் கரெக்டா பிளான் பண்ணி இந்த குழந்தைகளை வளர்த்தோம்னா மிகச்சிறந்த மனிதர்களாக இந்த குழந்தைகளை நம்மால் வளர்க்க முடியும். அது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா ஆசிரியர்கள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. நம்பி ஒப்படைங்க. எப்ப பார்த்தாலும் இந்த ஆசிரியர் ஒழுங்கா நடத்துவாங்களா, நடத்த மாட்டாங்களான்னு அவங்கள சந்தேகப்பட்டுட்டே இருக்குது. எல்லாம் சந்தேகப்படாதீங்க. அவங்க வேலையே உங்க பிள்ளைங்களை நல்லா வளர்க்கறது தான். உங்களுக்கு வேணா ஒரு பிள்ளை 2 பிள்ளை, அவங்களுக்கு 30 பிள்ளை. 30 பிள்ளையும் நல்லா வளர்க்க வேண்டியங்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு 2 பிள்ளையே பொறுப்பா வளர்த்தா போதும். அவங்க தாண்ட படிக்கிற 30 பிள்ளையும் நல்லா வளரணும். தான் பிள்ளை பரவாயில்ல, படிச்சா கூட பரவாயில்ல, தங்கிட்ட படிக்கிற பிள்ளைகள் மிகப்பெரிய உயரத்துக்கு வரணும்னு ஆசைப்படுகிறவர்கள் உண்மையிலேயே ஆசிரியர்கள். கொஞ்சம் நம்பி ஒப்படைங்க. நான் பிக்காசோ என்கின்ற மிகப்பெரிய ஓவியர் மொத எழுதின வார்த்தை பென்சில். அதை பார்த்துட்டு அவங்க ஆசிரியர் சொன்னார், மொத்த வார்த்தையே பென்சில்னு எழுதுறான்.
இவனுக்கு ஓவியம் நல்லா வரும், அந்த வகுப்புல சேருங்க. பிற்காலத்தில் அவன் மிகப்பெரிய ஓவியனாக மாறினான். நம்ம பாரதி, எட்டயபுரத்து பாரதி, அவன் பெரிய கணக்கு வாத்தியார வரணும்னு அவங்க அப்பாவுக்கு ஆசை, சின்னசாமி ஐயாவுக்கு. அவர் கொண்டு போய் திருநெல்வேலி பள்ளிக்கூடத்தில் உட்கார வச்சுட்டார் கணக்கு வகுப்புல. இந்த பையன் நல்லா கணக்கு போடுவான், சொல்லி கொடுங்க. வாத்தியார் 2 கணக்கு சொல்லி கொடுத்து 3வது கணக்கு போடுங்கடா அப்படின்னாரு. எல்லாரும் பேப்பரையும் வாங்கி வாங்கி பார்த்துட்டே இருந்தார். பாரதி பேப்பரை வாங்கி பார்த்தார். அந்த பையன் எழுதியிருக்கான் கணக்கு எனக்கு பிணக்கு ஆமணக்குன்னு எழுதியிருக்கான். வாத்தியார் பார்த்தார், இங்க பாரு, சுட்டு போட்டாலும் உனக்கு கணக்கு வரவே வராது, ஆனா கவிதை வரும். எனக்கு பிணக்கு ஆமணக்குன்னு எழுதியிருக்கேல்ல, கண்டிப்பா உனக்கு கவிதை வரும். நீ தமிழ் வகுப்பில் போய் உட்கார்னு கூட்டு போய் தமிழ் வகுப்பில் அன்றைக்கு அந்த ஆசிரியர் உட்கார வைத்தராவிடையில் மகாகவி பாரதி என்கின்ற கவிஞன் இந்த தமிழ் தேசத்துக்கு கிடைக்காமலே போயிருப்பான். நபிகள் நாயகம் ஒரு நாள் சீடர்களோட நடந்து போயிருக்கிறார். ஒரு பெரிய அங்கி உடுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி பனிக்காலம், ஒரு பிச்சைக்காரன் சட்டையே இல்லாம அப்படி நடுங்கிக்கிட்டே வர்றான். படக்குன்னு தான் போட்டிருந்த கோட்டு அந்த மேல் அங்கியை கழட்டி அவனுக்கு போர்த்தி விட்டுட்டார். அதுக்கப்புறம் பார்க்குறாங்க, அவர் உள்ள போட்டிருக்கிற சட்டை ரொம்ப கிழிஞ்சு இருக்குது. இப்போ சீடர்கள் சொல்றாங்க, அந்த அங்கி நல்ல புதுசா இருந்தது, விலை உயர்ந்தது மாதிரி இருந்தது, நீங்க அதை வச்சுக்கிட்டு இந்த கிழிஞ்ச சட்டையை அவனுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் இந்த கிழிஞ்ச சட்டையை நீங்க போட்டுட்டு நல்ல அங்கியை அவனுக்கு கொடுத்தீங்க? அப்பதான் நபிகள் நாயகம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், ஒருவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் உன்னில் இருப்பதில் சிறந்ததை கொடு, மட்டமானதை ஒருபோதும் கொடுக்காதே என்று அவர் சொன்னார். அடுத்த தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கஜா புயல் அப்போ அந்த விவசாயிகளுக்கெல்லாம் நிவாரண பொருட்களை திருச்சி கல்லூரி மாணவர்கள்லாம் ஒரு வேன்ல கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அந்த வந்த பிள்ளைங்க வெறும் கையோட போகக்கூடாதுன்னு இந்த தஞ்சை மாவட்ட விவசாயிகள் என்ன பண்ணாங்களாம், அவங்க அங்கங்க கிடந்த இளநீர்களை எல்லாம் அள்ளி அந்த வேன்ல வச்சு இதை நீங்க கொண்டு போங்க என்று அந்த நெருக்கடி நிலையிலும் வாரி வழங்கிய கைகள் நம்முடைய தமிழனின் கைகள் என்று நினைக்கும் போது அவ்வளவு ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நீங்க கேரளால வெள்ளம் வந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதுல ஒரு விஷயம் கவனிச்சிருந்திருப்பீங்க. நடிகர் பிருத்திவிராஜ்னு ஒருத்தர், மலையாள நடிகர், கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, பார்த்துருப்பீங்க. மொழிங்கிற படத்துல கூட ஜோதிகாவுக்கு ஜோடியா இருப்பார், நல்லா அழகா இருப்பார். அவங்க அம்மா இந்த வெள்ளம் வர்றதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி லம்போகினின்னு ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த காருக்கு விலை என்ன தெரியுமா? 1.5 கோடி ரூபாய். 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு அந்த ஓட்டி பார்த்துருக்காங்க. இந்த கேரளாவுடைய தெருக்கள்ல அது சரியா ஓடலை. ஒன்று எம்பிட்டு எம்எல்ஏட்டே போய் சண்டை போட்டிருக்கிறாங்க, என்ன ரோடு வச்சிருக்கிற நீ, என்ன ரோடு வச்சிருக்க, 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி வச்சிருக்கிறேன், ரோடு சரியில்லை, இதெல்லாம் ஒழுங்கா போட்டு கொடு அப்படின்னு சத்தம் போட்டு வந்திருக்காங்க. 6 மாசத்துல வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளத்துக்கு லம்போகினி தெரியுமா, டிவிஎஸ் 50 தெரியுமா, சைக்கிள் தெரியுமா, அம்புட்டே வாரி இழுத்து கொண்டு போயிடுச்சு. இப்ப பிருத்திவிராஜ் அம்மா 1.5 கோடி ரூபாய் கார் வச்சிருந்த அம்மா அந்த வெள்ளத்துல எப்படி வந்தாங்க தெரியுமா? நிறைய பேர் வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க. நம்ம இஸ்லாமிய பெருமக்கள்லாம் ரம்ஜான் அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய தேக்ஸால பிரியாணி கிண்டுவாங்க பாருங்க, பெரிய ஒரு அண்டால. அந்த அண்டால அந்த அம்மாவை தூக்கி உட்கார வச்சு அந்த அம்மா ஒரு கொடையை பிடிச்சிட்டு உள்ள பாவமா திரு முழிச்சிட்டு உட்காந்துருக்கு. எல்லாரும் ஐலேசான்னு தள்ளிக்கிட்டு வர்றாங்க. யார? 1.5 கோடி காருக்கு சொந்தக்காரி அண்டால உட்காந்து வருது. அதே நாள் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு 12 வயசு சிறுமி, ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், ஐயோ இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ரொம்ப நாளா சைக்கிள் வேணும்னு அடம்பிடிச்ச அந்த குழந்தை அம்மா அப்பா கொடுத்த 50 ரூபாயும் 100 ரூபாயும் உண்டியல்ல சேர்த்து வச்சவ அதை உடைச்சு பார்க்கறா. 8000 ரூபாய் இருக்கு, அதை எடுத்து கொண்டு போய் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இதை கொடுங்கள் என்று அந்த 12 வயசு சிறுமி சொன்னாள். அனு திவ்யான்னு பேர். அதை பார்த்துட்டு ஒரு சைக்கிள் கம்பெனிக்காரன் சொன்னா, வருஷம் இந்த குழந்தைக்கு நாங்கள் ஒரு சைக்கிள் இனாமாக, இலவசமாக, அன்பளிப்பாக, பரிசாக தருகிறோம் என்று. இப்ப நெருக்கடி காலம் வரும்போதெல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனித நேயமும் கருணையும் பேரன்பும் வெளிவருகிறது என்றால் இது மாதிரி சின்ன சின்ன தோல்விகளும் சின்ன சின்ன துயரங்களும் வந்தால் கூட பரவாயில்லை என்றுதான் தோன்றுகிறது. அந்த நெருக்கடி சூழ்நிலையை நாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எங்க ராமருக்கு கல்யாணம் ஆயிருக்காது தெரியுமா உங்களுக்கு? வாத்தியார்லாட்டி எந்த ராமர்? ராமாயணத்துல வர்ற ராமன். சீதையை மனம் முடிக்கிறதுக்காக வில்ல உடைச்சிட்டார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வில்ல உடைச்ச உடனே அப்பா கேட்பார்ல, மாப்பிள்ளை வில்ல உடைச்சிட்டார்ல, யாரு, எப்படிப்பட்டவர்? ஜனகர மகாராஜா கேட்கிறார். ராமன் ஒருத்தர் வில்ல உடைச்சிட்டாராமே, அவங்க அப்பா எப்படிப்பட்டவர்? எல்லாம் சொல்றாங்க. அவங்க அப்பா பெரிய கை அப்படின்னா 60,000 ஒய்ஃப் அன்அஃபிஷியல், அதுக்கப்புறம் அஃபிஷியலா 3 ஒய்ஃப். 60,000 ஒய்ஃபா? அவங்களுடைய மகனுக்கா நம்ம பொண்ணு கொடுக்கவான்னு பதறிட்டாரு. பதறி அப்படியே குழப்பத்தில் இருக்கிறாரு. இப்பதான் விஸ்வாமித்திரர் சொல்றாரு, ஒன்றும் பதறாத, தசரதனுடைய மகன் ராமன் நீ நினைக்கவே நினைக்காத. அவன் பிறந்ததுதான் தசரதன் வீட்டில், ஆனால் வளர்ந்தது, ஒழுக்கத்தை படித்தது எல்லாமே வசிட்டர் என்கின்ற ஆசிரியன் கையில் வளர்ந்தான். நீ நம்பி பொண்ண கொடுனார். ஓ, வசிட்டர்கிட்ட படிச்ச பிள்ளையா? அப்ப நல்ல பிள்ளையா இருக்கும்.
அதனாலதான் ஒருத்திக்கு ஒருத்தன் அப்படின்னு அவன் வாழ்ந்தான். இப்போ ஆசிரியர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவமான இடம் நம்முடைய புராணத்தில் வரலாற்றில் இருக்கிறது. அதனால ஆசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்பி ஒப்படைங்க. என் பிள்ளைக்கு என்ன வரும், என்ன செஞ்சா இந்த குழந்தை இதை படிக்கும்னு ஆசிரியர்கள்ட்ட கொஞ்சம் அன்போடு கேட்டு பாருங்கள். ஆசிரியர்கள் கரெக்டா இருக்கிறாங்க. நாமளும் அந்த பாதையில பிள்ளைகளை கொண்டு போனா எப்படியோ கொண்டு வரலாம். நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா, நாம என்ன கனவு கண்டோமோ அதை நம்ம பிள்ளையும் காணணும்னு நினைக்கிறோம். அதுதாங்க பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம என்ன கனவு கண்டோம், நம்ம கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம், நம்மளால ஆக முடியல. அப்ப இந்த பையலை கலெக்டர் ஆக்கணும். எப்படி ஆவான், இல்லை எப்படி ஆவான்? நம்ம 22 மார்க் எடுத்தோம் 100க்கு, இவன் அதிகபட்சம் 62 72 வருவான். 100க்கு 100 வாங்கணும்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஒரு தலைமுறையில எவ்வளவு உலகம் மாறிடுச்சு. அன்னைக்கெல்லாம் நம்ம 35 மார்க் எடுத்தா நம்ம அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. 35 மார்க் எடுத்துட்டு ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன்னு ஓடி அந்த மயில் மாதிரி. நம்ம அம்மா ஆச்சரியமா பார்த்து இந்த கழுதை ஃபெயில் ஆயிருன்னு பார்த்தோம், பாஸ் ஆகி பிடிச்சேன்னு பாயாசம் வச்சு தெருவுக்குலாம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு 98 மார்க் நம்ம பிள்ளை வாங்கிட்டு வந்தாலும் மீதி 2 மார்க் எங்க அந்த 2 மார்க் அவனை தெருவுலையா போட்டு வந்தான், மீதி 2 மார்க் எங்க? 100 மார்க் எடுத்தா கூட அடிப்பாங்க போல இருக்கு இனிமே. ஏன்டா 100 மார்க் எடுத்த அப்படின்னு, மொத்தமே 100 மார்க் தானே. அந்த அளவுக்கு பிள்ளைங்களை போட்டு படுத்துறது. இவங்க படுத்துற பாட்டில் கீரைக்காரமெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுது, ஏன் நல்லா படியா, உங்க அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது தெரியுமா, பால்காரரு அவரு, டே ஒழுங்கா படுறா அப்படிங்கிறாரு. வரவங்க போறவங்கலாம் இந்த பயலுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க நொந்து போய் கிடக்குறாங்க. இந்த 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க வீட்டுக்குலாம் போவே கூடாதுங்க. அந்த பக்கம் என்ன விசேஷம் நடந்தாலும் தலை வச்சு கூட படுக்காதீங்க. அன்னைக்கு நான் ஒரு 12ஆவது படிக்கிற பையன் வீட்டுக்கு போயிருக்கேன். எங்கள் சொந்தக்காரர் அவரு, அண்ணா எப்படி இருக்கீங்க, என்ன பையன் 12ஆவது படிக்கிறான். அந்த அண்ணிட்ட, அண்ணி என்ன என்ன பையன் 12ஆவது படிக்கிறான். அங்க ஒரு 5 வயசு பிள்ளை இப்படியே உட்காந்துருக்கு. நியமம் எப்படி உட்காந்துருக்கு, அண்ணன் 12ஆவது படிக்கிறான். நான் சுத்தி சுத்தி தேடுறேன், 12ஆவது படிக்கிற பையில காணும். அவன் தெருவில் கடந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். இல்லை என்னலே உன் குடும்பமே உனக்காக உட்காந்து கும்மி அடிச்சிட்டு இருக்காங்க, நீனு தெருவில் விளையாடிட்டு கிடக்க அப்படின்னா போட்டு படுத்துறாங்கக்கா. உட்கார விட மாட்டேங்க, நிற்க விட மாட்டேங்க, சோறு திங்க விட மாட்டேங்க, உனக்கெல்லாம் திங்கிறதுக்கு கேட்குதான்னு திட்டுறாங்க. அதான் நைஸாக எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்போ பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன சொல்லி வளர்க்கிறோம், மதிப்பெண் கிடைத்தால் மகிழ்ச்சின்னு சொல்லி கொடுக்குறோம். இல்லைங்க, மகிழ்ச்சியாக இருந்தால் மதிப்பெண் கிடைக்கும். நீங்கள் அவங்க கலெக்டராக வரலாம், போலீஸாக வரலாம், நல்ல விவசாயியாக வரலாம், ஆனால் அவங்க மகிழ்ச்சியானவர்களாக வர வேண்டும் என்று தயவு செஞ்சு நீங்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். மகிழ்ச்சி தான் முக்கியம். மகிழ்ச்சியே இல்லாத ஒரு டாக்டராக இருந்தால் வர்றவனில் வா உனக்கு காய்ச்சலா இந்த உனக்கு ஊசி போடு உனக்கு என்ன செய்யுது, அப்படி ஒரு மகிழ்ச்சியே இல்லாத டாக்டராக இருக்கிறதுக்கு அவன் சாதாரணமானவனாக இருந்துட்டு போயிடலாமே. நம்மளுடைய இலக்கு என்ன, மகிழ்ச்சியாக இருப்பது. நீ சாதாரண வேலை பார்த்துருக்கியா, பெட்டி கடை கூட வை, MBA படிச்சுட்டு பெட்டி கடை வை, ஆனால் அந்த பணத்தில் உன்னால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்றால் அதுதாங்க சந்தோஷம். எல்லாருமே கலெக்டர் ஆயிரணும், எல்லாரும் டாக்டர் ஆயிரணும்னா நோயாளியா யார் ஆகுறது? எல்லாருமே டாக்டர், ஒரு நோயாளி கூட வரல. டாக்டர் பூரா நோயாளி ஆயிடுவானா இல்லையா? அவனா ஆக மாட்டானா? ஒரு LKG பையன் அன்னைக்கு தான் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றான், தூக்கி உட்கார வச்சு அப்பா வர்றாரு, டே LKG, ஆமாப்பா, தாமரை இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்த்துருக்கேன்டா, தேடி பிடிச்சி LKG, நீ கலெக்டர் ஆயிடணும். நான் கலெக்டர் ஆகிட்டு ஆஃபீஸில் குமாஸ்தாவாக இருக்கேன்டா, போகிற வரவெல்லாம் என்னை திட்டுறான். நாளைக்கு நீ படித்து கலெக்டர் ஆகி போகிற வரவனெல்லாம் நீ திட்டணும், அதை நான் பார்க்கணும். அப்பா கனவு, சரிப்பா பார்க்கலாம்ப்பா. அப்பா போயிடுறாரு. அம்மா வந்து அப்பா கிடக்கா லூஸு, அவர் பேச்செல்லாம் கேட்காது, நீ நல்லா படித்து டாக்டர் ஆயிடணும், வர்றவங்களுக்கெல்லாம் ஊசி போடணும், நிறைய காசு சம்பாதிக்கணும். சரிம்மா டாக்டர் ஆயிடுறேம்மா. யார்கிட்ட? LKG மொதல் நாள். அம்மா போயிடும், தாத்தா வருவார், அதெல்லாம் நீ கண்டுக்காத, நீ நல்லா படித்து வக்கீலாயிரு. நம்ம பெரிய தாத்தா நம்ம சொத்தெல்லாம் ஏமாத்திட்டாரு, நீ வாதாடி அந்த சொத்தை பூரா பிடுங்கிடணும், சரியா? சரி தாத்தா நான் வக்கீல் ஆயிடுறேன். தாத்தா போயிடுவார், பாட்டி வரும், இதுக்கு பேச்செல்லாம் கேட்காதையா, நீ நல்லா படிச்சு இன்ஜினியர் ஆயிரு, இந்த தெரு முழுக்க வீடாக கட்டிரு, பாட்டி மாதம் மாதம் போய் வாடகை வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? சரி பாட்டி. என்னைக்கு? LKG மொதல் நாள். அவனே டாக்டர் ஆகி, அவனே கலெக்டர் ஆகி, அவனே இன்ஜினியர் ஆகி, அவனே வக்கீலாகி, பைத்தியமாகி தெரிய வேண்டியதுதான். நம்ம கனவுகளை முழுக்க அவங்க மேலே திணிக்கிறோமே, இதில் ஏதாவது நியாயம் இருக்குதாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கைரேகை ஒரே மாதிரி இருக்கா? இருக்குதா? உங்கள் பிளட் குரூப்பும் உங்கள் குழந்தையின் பிளட் குரூப்பும் ஒரே மாதிரி இருக்கா? அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரே நட்சத்திரமா, ஒரே ராசியா? இல்லை இல்லை, சாப்பாட்டு ரசனை கூட மாறிடுச்சுங்க. நம்ம இடியாப்பம் விரும்பி சாப்பிட்றோம், அந்த பையன் வரவே மாட்டேங்க, நூடுல்ஸை தின்னுட்டு இருக்கான். தூரத்துலேருந்து பார்த்தா மாடு வைக்க போரில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது, அவுக்குன்னு தின்னுட்டு இருக்கான். நமக்கு அந்த நூடுல்ஸ் வாசனையே பிடிக்க மாட்டேங்குது. உண்மையா இல்லையாங்க? நமக்கு பழைய சோறு பிடிக்குது, அவன் ஃப்ரைட் ரைஸ் திங்கிறான். என்னடா வெந்து வேகாமல் இருக்குது, எப்படி திங்கிற? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நீங்களாம் ஓல்டு ஜென்ரேஷன், எங்களுக்கு இதுதான் பிடிக்கும். பீஸா பேரே நமக்கு பிடிக்கல, அதை பார்த்தாலே காரி துப்பணும் போல இருக்குது, ஆனால் அதை வச்சு வச்சு இவங்க தின்றாங்க. அப்போ ஒரு உணவு ரசனையில் கூட நமக்கும் அவர்களுக்கும் ஒத்து போகவில்லை என்றால் உங்கள் கனவு எப்படி அவர்களுக்குள்ளே ஒத்து போகும்?
உங்கள் லட்சியத்தை எப்படி அவங்களுக்குள்ளே நீங்கள் திணிக்க முடியும்? தயவு செய்து அவர்களுக்கு என்று ஒரு கனவு இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கட்டும். அதற்கு நீங்கள் வழிவிட்டு நில்லுங்கள், அதற்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருங்கள், அது போதும். சைல்டு ரியரிங் இஸ் அன் ஆர்ட் அப்படின்னாங்க. குழந்தை வளர்ப்பு கலை, அது கவலை இல்லை. மாட்டுக்கு வளர விடுங்க, குழந்தைய வளர்க்காதீங்க, வளர விடுங்க, அவன் நல்லா வளரட்டும். அதற்கான சூழலை மட்டும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கள். ஒரு பையன் முத நாள் ஸ்கூலுக்கு போகிறான், குதிரை வண்டியில் போகிறான். அப்போ காரு பைக்கு எதுவும் கிடையாது, குதிரை வண்டியில் போகிறான். போய் பள்ளிக்கூடத்தில் உட்காந்தோடனே டீச்சர் வழக்கம் போல கேட்காங்க, நீங்கள் என்னவாக ஆசைப்படுறீங்க? டாக்டர், இன்ஜினியர், ஒன்றுன்னா சொல்கிறாங்க. இந்த குதிரை வண்டியில் வந்த பையனுக்கு குதிரை வண்டிக்காரனை பார்த்தா ஒரு ஆச்சரியமாயிடுச்சு, ஹீரோ மாதிரி தோணுச்சு. இப்படி சாட்டையை சொடுக்கணுன்னே குதிரை பாஞ்சிச்சு பார், அதுதான் ஏன் சூப்பராக இருந்துச்சுன்ட்டு அவன்கிட்ட கேட்டாங்க, நீ என்னவாகணும்? நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும் டீச்சர்னா. கிளாஸே சிரிச்சிருச்சு. டேய், குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னா ஏன்டா பள்ளிக்கூடம் வர்ற? அதுக்கு நீ குதிரை லாடத்துக்கே போகலாமே, நாளைக்கு ஒழுங்காக யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லுன்ட்டாங்க. வீட்டில் போய் அந்த பிள்ளை அப்படி சோகமாக உட்காந்துருக்கு. அம்மா கேட்டாங்க, ஏன்டா ஏன் இப்படி இருக்க? அம்மா எல்லாரும் என்னவாகணும்னு கேட்டாங்க, ஒவ்வொருத்தங்களும் ஒன்று சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன சொன்ன? நான் குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொன்னேம்மா. தப்பா? தப்பே கிடையாது, கரெக்ட். நீ சொன்னதான் கரெக்ட். நீ குதிரை வண்டிக்காரனா தான் வரணும். ஆனால் எப்படிப்பட்ட குதிரை வண்டிக்காரனா வரணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை அறைக்கு உள்ள போய் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்கிற அந்த குதிரை வண்டியில் உட்காந்துருக்கிற போட்டோவை கொண்டு வந்து காமிச்சாங்க. நீ இது மாதிரி பிறரை வழி நடத்துகிற ஒரு குதிரை வண்டிக்காரனா வரணும்னாங்க. அதை மனதில் ஆழமாக பதித்து கொண்ட அந்த குழந்தை தான் இன்றைக்கு தேசிய இளைஞர் தினம் கொண்டாடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வீர துறவி விவேகானந்தர் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கிறது. என்றால் அவர்களுடைய கனவுகளை செதுக்கி சீராக்கி ஓடவிட வேண்டியது உங்கள் வேலை. அதை நீங்கள் திணித்தீர்கள் என்றால் அது திணிப்பாக போகும். நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் குழந்தையின் மனதில் அது இனிப்பாக மலரும் என்று ஒரு நல்ல சிந்தனையை உங்களுக்குள்ளே விதைத்து அவங்களுக்கு நீங்கள் ஒரு கைடன்ஸாக மட்டும் இருங்க. நேர்மறை எண்ணங்களை எப்பயுமே கற்றுக் கொடுங்க. நீ இப்படி படித்தா உருப்படாமல் போயிடுவ, நீ நல்லா படிக்கலைன்னா வீணாக போயிடுவா, அப்படிலாம் சொல்லாதீங்க. 2 அம்மா நடந்து போனாங்க சாலை ஓரத்தில். ஒரு துப்புரவு பணியாளர் அப்படியே பெருக்கிக்கிட்டு இருந்தார். கூப்பிட்டு காமிச்சாங்க ஒரு அம்மா, பாரு நல்லா பாரு, நீ ஒழுங்காக படிக்கலன்னு இப்படி தான் தெரு கூட்டுவேன். இன்னொரு அம்மா சொன்னாங்க, தம்பி நல்லா பாரு, நீ நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்தேன்னா இவங்க வாழ்க்கையில் கூட உன்னால் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும், அதுக்காகவாது நீ நல்லா படினாங்க. எந்த குழந்தை நன்றாக வளரும்? நேர்மறையான சிந்தனைகளை குழந்தைகளுக்கு எப்பயுமே கொடுங்க. உலகத்தில் பணத்தை தாண்டி நல்ல உறவுகள் இருக்கிறது, நல்ல நேர்மை இருக்கிறதுன்னு கற்றுக் கொடுங்க. ஒரு அப்பா 2 பசங்களையும் கூட்டுட்டு ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போனார் கிரிக்கெட் பார்க்குறதுக்கு. ஒரு பையனுக்கு 6 வயசு, ஒரு பையனுக்கு 7 வயசு. டிக்கெட் எடுக்க போகிறார். அவர் சொல்கிறார், 5 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் 100 ரூபாய் டிக்கெட்டு. இந்த பையன் ஒருத்தன் குட்டியாக தானே இருக்கான், அவனை வேணால் 5 வயசுன்னு சொல்லிடுங்க, அவனுக்கு வேணால் டிக்கெட் இல்லாமல் பண்ணிடலாம். அவங்க அப்பா சொன்னார், பரவாயில்லைங்க, வெறும் 100 ரூபாய்க்காக நான் ஒரு பொய்யை சொல்வேன் என்றால் நாளை என் பிள்ளை என் நேர்மையின் மேல் சந்தேகப்படுவான். 100 ரூபாய் முக்கியம் இல்லை, என் நேர்மை எனக்கு முக்கியம்னார் அந்த அப்பா. பணத்துக்கு மேலே நிறைய ஒழுக்கம் விழுமியங்கள்லாம் இருக்குதுன்னு கற்றுக் கொடுங்கள். மரியாதை, பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். முன்னாடியெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தால் என்னங்க செய்வோம்? யாரும் சொல்லாமே ஓடி போய் ஆசீர்வாதம் வாங்குவோம். வாங்கணும்ல, வாங்கணுமா இல்லையா? அவங்க என்ன நமக்கு தந்தாங்க? 8 அண்ணா கொடுத்துருப்பாங்க, சந்தோஷமாக வாங்கிட்டு போனோம். இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வர்றாரு, என் பையன்ட்ட சொல்கிறேன், போய் காலில் விழு. என்னது? தாத்தா வந்திருக்காரு, காலில் விழு. எதுக்கு விழணும்? என்னை பெற்றிருக்காருடா, உன்னை பெற்றா நீ போய் விழு, என்ன எதுக்கு விழ சொல்கிற அப்படின்னா. காலில் விழுந்தா காசு தருவார்டான்னு நெசமாவான்ட்டு ஓடி போய் காலில் விழுறான். அவர் பாக்கெட்லேருந்து பதறி போய் 10 ரூபா கொடுக்குறாரு. அதை வாங்கி இப்படியே பார்த்துட்டு, இந்த 10 ரூபாய்க்கு இந்த ஆள் காலில் விழ சொல்கிறேன், இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு போயிட்டான். அப்போ பணம் 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 அதுதான் முக்கியம். நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறோம். பணத்தை தாண்டி ஒரு விழுமியம் இருக்கிறது, பணத்தை தாண்டி மிகச்சிறந்த விஷயங்கள் இந்த மண்ணில் இருக்கிறது என்பதை தயவு செய்து குழந்தைகளுக்கு சொல்லி வளருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், ஏன்னா டைம் இல்லை. ஏன்னா நான் போன வருஷம் படித்த ஒரு நிகழ்வு, பேப்பரில் படித்தது, நீங்களும் படிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த செய்தியை தாண்டி என்னால் வெளியில் வரவே முடியலை. அதை எல்லா மேடையிலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்ககிட்டையும் சொல்லிட்டு தான் போவேன். ஒரு அம்மா மகன், சின்ன பையன், அவன் குட்டி பையனாக இருக்கும் போதே கணவரை இழந்துட்டாங்க. திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு விவசாய குடும்பம், கொஞ்சம் நிலபலன், அதை வச்சு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. நல்லா படிக்கிறான். ஆனால் வளரும் போதே பணம் தான் முக்கியம், சொந்தங்களை நம்பிராதன்னு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. நல்லா படித்தான், நல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நல்ல வேலை கிடச்சி சிங்கப்பூர் போயிட்டான். 2 பிள்ளைங்களோட நல்லா செட்டில் ஆகிட்டான். அப்பப்போ லீவுக்கு வருவான், அம்மா வீட்டில் சாப்பிடுவான், கூப்பிடுவான், அம்மா சிங்கப்பூர் வந்துருமா, எதுக்குமா அந்த கிராமத்தை கட்டிட்டு அழுகிற? இல்லையா, எனக்கு இந்த சனமே பழகி போச்சு, நான் இங்கே இருந்துடுறேன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்கிறாங்க. பிறகு ஊர்க்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, என்ன ஒத்த பிள்ளையை சிங்கப்பூரில் விட்டுட்டு நீ ஏன் இங்கே இருக்கிற? ஒரு காய்ச்சல் தலைவலின்னா என்ன பண்ணுவ? மருமக பேர பிள்ளைகளோட போய் செட்டில் ஆக வேண்டியதானன்னு உடனே சரி அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, தம்பி இந்த தடவை நீ தீபாவளிக்கு வரும்போது அம்மா அவங்க கூட வந்துடுறேன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா,
நீ என்ன பண்ணு, அந்த நிலம் கிணறு அந்த வீடெல்லாம் விற்று பணத்தை எடுத்து வச்சுக்கோ, நான் உன்னை சிங்கப்பூர் கூட்டு வந்துடுறேன், பெட்டியெல்லாம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிரு. சரிப்பான்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. புள்ள வர்றான், 2 நாள் தங்கி இருக்கிறான், சாப்பிட்றான். காலையில் 8 மணிக்கு கார் எடுத்துகிட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அம்மாவையும் கூப்பிட்டு போயாச்சு. அம்மா வெளியில் உட்கார வச்சுட்டு பெட்டி எல்லாத்தையும் வாங்கி சிக்கனில் போட்டு, நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா சிங்கப்பூருக்கு, இங்கே உட்காந்துன்னு உள்ளே போயிட்டான். 9:30 ஆச்சு, 10:30, 11:30, 12:30, 4:30 மணி ஆயிடுச்சு. டிக்கெட் எடுக்க போனோன்னா காணும். அம்மா அப்படியே பரிதாபமாக பச்சை தண்ணி பல்லில் படாமல் உட்காந்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. பாஸ்போர்ட் ஆஃபீஸர் ஒருத்தருக்கு சந்தேகம், என்ன காலையிலேருந்து இந்த அம்மா இந்த இடத்துல உட்காந்துருக்குன்ட்டு நேராக வந்து, அம்மா என்ன பிரச்சனை, யார் நீங்கள், ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? இல்லை, என் பையன் டிக்கெட் எடுக்க போனான் சிங்கப்பூருக்கு, நான் என் மகன் கூட போகிறேன். என்னது டிக்கெட் எடுக்க போனானா? என்ன பஸ் ஸ்டாண்ட் நம்ம நினச்சேன், ரயில்வே ஸ்டேஷன் நினச்சியா? டிக்கெட்டு இருந்தால் தான் உள்ளே வர முடியும். இல்லை, நான் சிங்கப்பூர் போகிறேன் என் பையன் கூட, எல்லாம் பெட்டியெல்லாம் உள்ளே போயிடுச்சு, அவன் டிக்கெட்டு கொண்டு வந்தோடனே போயிடுவான், உள்ளே கூட்டமாக இருக்குது போல், பாவம் பிள்ளை ஒன்றும் சாப்பிடலை, என்ன செய்தோ கொஞ்சம் போய் பாருங்களேன். சிரிச்சிட்டார். என்னம்மா இப்படி முட்டாள் மாதிரி பேசுகிறீங்க, சரி உங்கள் மகன் பேர் சொல்லுங்கள், அவன் வயசு சொல்லுங்கன்னு எல்லாம் போய் உள்ள கம்ப்யூட்டரில் செக் பண்ணி பார்க்குறாரு. காலையில் 10:30 மணி ஃப்ளைட்லேயே தலைவர் சிங்கப்பூர் போயாச்சு. அம்மாவை அம்போன்னு உட்கார வச்சுட்டு போயாச்சு. பாஸ்போர்ட் ஆஃபீஸர் பதறி போய் வந்து சொல்கிறாரு, என்னம்மா இவ்வளோ அப்பாவியாக இருக்கிறீங்க, உங்கள் பையன் உங்களை விட்டுட்டு சிங்கப்பூர் போயிட்டாம்மா, என்னையா சொல்கிறீங்க, என் கையில் எதுவுமே இல்லையே, இப்போ ஆட்டோவுக்கு கூட காசு இல்லையே, பர்ஸு கூட அவன்கிட்ட தானே கொடுத்து வச்சேன், கையில் வச்சுருந்தா தொலைஞ்சிரும்னு, அவன் போயிருக்க மாட்டான், நீங்கள் உள்ளே தேடி பாருங்கள், அதைப்படி நீ விட்டுட்டு போவான், என் டீ வாங்கி கொடுக்க கூட காசு இல்லைல்ல, நீங்கள் நல்லா பாருங்கள், உள்ளே தான் இருப்பான், நீங்கள் நல்லா பாருங்கன்னொடனே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. நம்ம முட்டாள் மாதிரி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிற, உன்னை அம்போன்னு விட்டுட்டு அந்த பையன் சிங்கப்பூர் போயிட்டாமா, உங்ககிட்ட உள்ள எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், நீ பெத்த தாயை அம்போன்னு விட்டுட்டு போயிருக்கானா, அவனா உருப்படுவானா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவர் வாயை பொத்திச்சு அந்தம்மா. அப்படி மட்டும் சொல்லாதீங்க, அவன் என்னை ஏமாற்றிட்டு விட்டுட்டு கூட பரவாயில்ல, அவனை நான் பார்த்து தகப்பன் இல்லாத பிள்ளைன்னு அப்படி வளர்த்தேன், அவனை நான் அப்படி வளர்த்தேன், ஒரு கொசு கூட கடிக்க விடாமல் நான் வளர்த்தேன், நீங்கள் தயவு செஞ்சு அவனை எதுவும் சொல்லிடாதீங்க, அந்த பிள்ளை விட்டுட்டு போனால் கூட பரவாயில்ல, அது பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கட்டும், உருப்படாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, ஏன்னு அந்த அம்மா கதறி அழுதுருக்குறாங்க. அதை பார்த்து நொந்து போய் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் அந்த அம்மாவை ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்த்ததாக நான் பேப்பரில் படித்த போது மனசு அதிர்ந்து போனேன். இது எந்த நாட்டில் வேணாலும் நடக்கலாம். ஆனால் தாயே தெய்வம், தந்தையின் சொல்லே மந்திரம் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட நம்முடைய இந்திய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில், நமக்கு பக்கத்தில் நடந்திருக்கிறது என்றால் இதற்கு அந்த பிள்ளை மட்டும்தான் காரணமா? பிள்ளை மட்டும்தான் காரணமா? உறவுகளை அண்டவிடாமல் பணம் மட்டும்தான் முக்கியம் என்று சில நேரம் நாம் சொல்லி சொல்லி வளர்ப்பதும் ஒரு காரணமாக இருக்கிற காரணத்தினால் இந்த குழந்தைகளை தயவு செய்து உறவுகளின் மேன்மையை, நட்பின் உயர்வை, அன்பின் உன்னதத்தை, நேர்மையின் சிறப்பை, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அடுத்த தலைமுறையை வளருங்கள். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் உங்களின் சொத்து மட்டுமில்லை, அப்துல் கலாம் ஐயா சொன்னது மாதிரி அவர்கள் இந்த தேசத்தின் சொத்து. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வளத்தை நம்பிதான் முன்னேறி கொண்டிருக்கிறது. அரபு நாடுகள் பெட்ரோலிய வளத்தை நம்பி இருக்கிறது, ஜப்பான் தொழில்நுட்பத்தை நம்பி இருக்கிறது, அமெரிக்கா பணவளத்தை நம்பி இருக்கிறது, இஸ்ரேல் பால்வளத்தை நம்பி இருக்கிறது, சோவியத் ரஷ்யா கூட்டுப்பண்ணைகளை நம்பி இருக்கிறது, ஆஸ்திரேலியா நிலவளத்தை நம்பி இருக்கிறது, இஸ்ரேல் பால்வளத்தை நம்பி இருக்கிறது. இந்திய தேசம் மட்டும்தான் இளைஞர்களின் வளத்தை நம்பி இருக்கிறது. அந்த இளைஞர்கள் உங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நடிகர்களுக்காக கட் அவுட் வைக்காமல், பாலாபிஷேகம் ஊற்றாமல், சிறந்த மனிதர்களாக அவர்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளில் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு அம்மா குழந்தை பிறந்த உடனே அப்பா இறந்துட்டார். திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த அம்மா பையனை வறுமையே தெரியாமல், கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறாங்க. கொஞ்சம் தோட்டம் துறவு சொந்த வீடு இருக்குது, நல்லா வளர்த்துட்டாங்க பிள்ளைய. யார்கிட்டையும் சேராத, யாருக்கும் காசை கொடுக்காத, ஏன்னா நம்ம தனிமையில் வளர்கிறோம். இந்த காசை பொத்தி பொத்தி வச்சு பிள்ளைக்கு கொடுத்து நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணமாகி மகன் சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டார். செமையாக செட்டில் ஆகிட்டார். 2 பிள்ளைங்க. ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்காங்கம்மா, சிங்கப்பூர் வந்துருமா, அந்த கிராமத்தில் என்ன செய்ய போகிற, வா, அந்த மருமக இருக்கா, பேர பிள்ளைங்க இருக்குது, சிங்கப்பூர் காற்று தண்ணிலாம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா, வாமா வாமான். இல்லைடா, இந்த கிராமத்து ஜனங்களோடையே வாழ்ந்துட்டேன், நான் இங்கேயே இருக்கேன்னு ஒவ்வொரு தடையும் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, வயசான காலத்தில் இங்கே எதுக்கு கிடக்க, உன் பிள்ளை கூட போ, சந்தோஷமாக சிங்கப்பூரில் இரு. சரி, அதுவும் நல்ல வழி தான். ஒரு உடம்பு சரியில்லைன்னா யார் பார்க்க போகிறா, ஒரு சுக்கு அரைச்சி கொடுக்க கூட ஆள் இல்லைன்ட்டு, தம்பி இந்த தீபாவளிக்கு வரும்போது அம்மா உன் கூட வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா, இப்போ தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, நீ ஊருக்கு வந்துடு, நான் தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி வர்றேன், இந்த தோட்டம் துறவு வீடு எல்லாத்தையும் விற்றுரு, நம்ம எதுக்கு அது நம்மளாம் மெயின்டைன் பண்ண முடியாது, விற்றுரு, நம்ம ஊருக்கு போயிடுவோம், அப்பப்போ ஊருக்கு போய் பார்த்துக்கலாம். சரிப்பான்ட்டு எல்லாத்தையும் விற்று ட்ரங்குப்பட்டியில் வச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க நான் சிங்கப்பூர் போகிறேன்ட்டு. மகன் வந்துட்டான், தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடி வந்து
நல்லா கறி குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு காலையில் 8 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸி பிடிச்சி. 8:30க்கு போய் அம்மாவை உட்கார வச்சுட்டு இருமா டிக்கெட் வாங்கிட்டு வரேன்ட்டு பெட்டியெல்லாம் செக்இனில் போட்டுட்டு உள்ளே போயிட்டான். 9:30 10:30 11:30 12:30 2:30 4:30 வரைக்கும் உள்ளே போனவன் ஆளை காணும். பெத்த மனசு தவிக்குது, என்ன டிக்கெட் வாங்கின பிள்ளையை காணும், ரொம்ப கூட்டமாக இருக்குமோ, உள்ள தண்ணியாவது கிடச்சிச்சா என்னன்னு பதறிக்கிட்டு உட்காந்துருக்கு. அங்கே உள்ள ஏர்போர்ட் ஆஃபீஸரு அந்த வழியாக வர்றாரு. இந்த பொம்பளை என்ன ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கு, குண்டு எதுவும் வைக்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. அம்மா யாரும்மா நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க? இல்லை என் மகன் டிக்கெட்டு வாங்க போயிருக்கான், நாங்கள் சிங்கப்பூர் போகிறோம். டிக்கெட்டு ஏம்மா அதை நான் பஸ் ஸ்டாண்டு நான் நினச்சேன், ரயில்வே ஸ்டேஷன் நினச்சியா? டிக்கெட்டில் இங்கே வாங்க முடியாதுமா, டிக்கெட்டு வாங்கியிருந்தா தான் இதுக்குள்ளே வர முடியும். என் மகன் டிக்கெட் வாங்க போயிருக்கான், பாவம் 6 மணி நேரம் ஆச்சு, என் பிள்ளை என்ன செஞ்சிச்சுன்னே தெரியலை. பாஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. உங்கள் மகன் பேர் என்னம்மா சொன்னார், வயசு என்ன, மொபைல் நம்பர் என்ன, எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு. 11 மணி ஃப்ளைட்டில் அவன் சிங்கப்பூர் போயிட்டான். காலையிலே தாய் உட்காந்துருக்கு 6 மணி நேரமாக பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் உட்காந்துருக்கு. அதனால் பதறி போய் வந்து, ஏம்மா உனக்குலாம் அறிவு இல்லையாம்மா, உன் மகன் சிங்கப்பூர் போயிட்டாம்மா. என்னையா சொல்கிறீங்க? 11 மணிக்கு போயிட்டாம்மா, லிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் இல்லை, நீங்கள் அந்த உள்ளே போய் பாருங்கள், அந்த உள்ளே தான் அவன் போனான், அங்கே தான் நிற்பான், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். என்னை விட்டுட்டு எப்படி போவான், பர்ஸு கூட என்கிட்ட இல்லையா, ஆட்டோவுக்கு கூட காசு இல்லை, நீங்கள் வேறு, நீங்கள் நல்லா போய் பாருங்கள், என் பிள்ளை அங்கே தான் இருப்பான். ரொம்ப கடுப்பாயிட்டார். ஏமா அறிவு கட்டத்தனமாக பேசுகிற, 11 மணிக்கு அவன் போயிட்டாம்மா, உன்னை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான், பெத்த தாயை இப்படி நடுத்தருவில் விட்டுட்டு போன மாதிரி போயிருக்கானே, அவெல்லாம் விளங்குவானா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. படக்குன்னு வாயை பூத்திருச்சான். அப்படி மட்டும் சொல்லாதீங்க. அப்போ இல்லாமல் அந்த பிள்ளையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா, ஒரு எறும்பு படாமல் அந்த பிள்ளையை நான் அப்படி வளர்த்தேன், விளங்க மாட்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. அவன் என்னை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, என் பிள்ளை எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்யா, அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கன்னு அந்த அம்மா அழுதுருக்குங்க. அப்புறம் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் ரொம்ப வேதனைப்பட்டு வெசனைப்பட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் தான் காசு கொடுத்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்கிறார். நடந்த சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில். யோசிச்சு பாருங்கள், இதுக்கு யார் காரணம்? இந்த பையன் மட்டும் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாதுங்க. பணம் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் மேலானதுன்னு சொல்லி 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 வளர்த்தோம் பாருங்க, நம்ம மேலே தான் தப்பு. பணத்தை தாண்டி உறவு இருக்கிறது, பணத்தை தாண்டி அன்பு இருக்கிறது, பணத்தை தாண்டி நேர்மை என்று ஒன்று இருக்கிறது என்று பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். என்ன அப்பானா யாரு, அம்மானா யாரு? பிள்ளைங்களை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கலாங்க, ஆனால் நம்ம கஷ்டப்படுறது தெரியாமல் வளர்க்கவே கூடாதுங்க, வளர்க்கவே கூடாது. இந்த 100 ரூபா வந்துச்சு, இது எப்படி உங்கள் அப்பா சம்பாதிச்சான்? இந்த 50 ரூபா உங்கள் அம்மா என்ன வேலை செஞ்சு சம்பாதிச்சா? இந்த வீடு கட்டியிருக்கோமே, இது உங்கள் தாத்தனும் பாட்டியும் வய கட்டி வயிற்ற கட்டி கட்டினதுடா, சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கலன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லி கொடுக்கணுங்க. அப்பானா யார், அம்மானா யாருன்னு கற்றுக் கொடுக்கணும். ஒரு காட்ஃபாதர்னு ஒரு படங்க, குறும்படம், ஷார்ட் ஃபிலிம்னு வாட்ஸ்அப்பில் வருதில்ல, பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். காட்ஃபாதர் சுருக்கமாக அந்த சொல்கிறேன். ஒரு அப்பாவும் மகனும் ஒரு காரில் போகிறாங்க. மகனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும், அப்பாவுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். காரில் போகிறாங்க. இந்த கார் நேராக எங்கே போகுதுன்னா, ஒரு அனாதை இல்லம், முதியோர் இல்லம், இது எல்லாத்தையும் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷினரிக்கு முன்னாடி அந்த கார் நிற்குது. அப்பாவும் மகனும் இறங்கி உள்ளே போகிறாங்க. அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போகிறாங்க. பக்கத்தில் அனாதை இல்லம் இருக்குது, ஸ்கூல் எல்லாம் இருக்குது. அந்த முதியோர் இல்லத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு, வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்குது. யாரை சேர்க்கணும்? உடனே அவன் சொல்கிறான், எங்கள் அப்பாவை தான் சேர்க்கணும். ஓ, அப்பா பேர் என்ன சொல்கிறான்? அப்பா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? எங்கள் அப்பா எப்பயுமே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார், குறிச்சிது. அவங்க ரூமில் டிவி வேணுமா வேண்டாமா? உடனே அப்பா சொல்கிறார், அதெல்லாம் வேண்டாம், சும்மா இருப்பா, டிவி இருக்கட்டும், எங்கள் அப்பாவுக்கு போர் அடிக்கும் போது பார்ப்பார். ஏசி வேணுமா வேண்டாமா? உடனே அவர் சொல்கிறார், எனக்கு எதுக்கு ஏசி, சும்மா இருப்பா, வெயில் காலத்தில் கஷ்டப்படுவேன். பாசம் மகனுக்கு. ஏசி உள்ள ரூமாக கொடுங்க. ரைட், எல்லாத்தையும் எழுதிட்டு அவர் போய் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்குது. அப்பாவும் மகனும் வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்த உடனே மகன், நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்ப்பான்னு காருக்கு போகிறான். கேட்டுக்கிட்ட அப்பா நிற்கிறாரு. அந்த நிறுவனத்தை நடத்துகிற ஃபாதர் வந்து இவரை பார்த்து கை குலுக்கி பேசி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. லக்கேஜை எடுத்துகிட்டு வர்றான் மகன். அப்பா குட்றா, என் லக்கேஜ் தானே, நான் போய் வச்சுக்கிறேன்ட்டு அவர் வாங்கிட்டு உள்ளே போயிடுறார். இப்போ மகன் அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறான், ஏன் ஃபாதர், எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே கையை குலுக்கி சிரிச்சு சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்களே, எங்கள் அப்பாவை உங்களுக்கு முன்னமே தெரியுமா? அதுக்கு அந்த ஃபாதர் ஒரு பதில் சொல்கிறாரு பாருங்க. ஆமாப்பா, ஒரு தடவை உங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன். 30 வருஷம் முன்னாடி பிள்ளையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அனாத ஆசிரமத்துலேருந்து ஒரு ஆம்பளை பையனை எடுத்துகிட்டு போனார். 30 வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறேன். என்னங்க கொடுமை இது? அனாதை பயலை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாரோ அதே இடத்துல அவன் அவர் அனாதையை விட்டுட்டு போகிறான் பாருங்க. ஆனால் இந்த 30 வருஷமாக அவர் சொல்லலை, நீ தாண்டா அனாதைன்னு அவர் சொல்லலை. அப்படிப்பட்ட அப்பாவை கொண்டு போய் அவன் விட்டான் பாருங்க. அப்பானா என்ன சாதாரணமான விஷயமாங்க? அலெக்சாண்டர் கிமு 333 கிரேக்க நாட்டின் மேலே படையெடுத்து போகிறார். படையெடுப்பில் அவருக்கு பயங்கரமாக காய்ச்சல் வந்துருச்சு.
அவர் கூட இருக்கிற எந்த வைத்தியர் மருந்து கொடுத்தாலும் சரியாகவே இல்லை. ரொம்ப உடம்பு முடியாமல் கிடக்குறாரு. எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டு வைத்தியர் வர்றாரு. உங்கள் காய்ச்சலை என்னால் சரி பண்ண முடியும். அப்படியா, உன் பேர் என்ன அப்படின்னு இருக்கார். என் பேர் பிலிப் அப்படின்னு இருக்கார் டாக்டர். சரி மருந்து அரை அப்படின்ட்டார். அவர் மருந்து என்னென்னமோ மூலிகை எல்லாம் போட்டு அரைச்சி கலக்கி ஒரு டம்ளரில் போட்டு கொடுக்குறார். அலெக்சாண்டர் குடிக்க போகும்போது அவரோட அமைச்சர் குதிரையில் வர்றார். வேகமாக வந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. வாங்கி படித்தா முக்கியமான ஒற்றன் எழுதியிருக்கிறார் அந்த கடிதம். வந்திருக்கிறவர் எதிரி நாட்டு மன்னனுடைய அரண்மனை வைத்தியர். அவர் கொடுத்த மருந்தை குடிக்காதீங்க, அதில் ஒருவேளை விஷம் கலந்துருக்கக்கூடும், குடிக்கவே கொடுக்காதீங்கன்னு எழுதியிருக்கு. இந்த லெட்டரை அந்த பிலிப் கிட்ட கொடுத்துட்டு இவர் மருந்தை குடிச்சிட்டார். அவர் படிச்சுட்டு ஐயோ நான் இதில் விஷம் கலக்கலங்கனார். இரியா, நான் தான் குடிச்சிட்டேன்ல, நான் உன்னை நம்புகிறேன், நீ விஷம் வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னங்க உங்கள் படையில் உள்ளவன் சொன்னதுக்கப்புறமும் எப்படி நீங்கள் என்னையை நம்புனீங்க? சிரிச்சுக்கிட்டே அலெக்சாண்டர் சொன்னான். வந்தவுடனே உன் பேர் கேட்டேன்ல, நீ என்ன சொன்ன? பிலிப்புன்னு சொன்னேன். பிலிப்புங்கிறது எங்கள் அப்பன் பேர். எங்கள் அப்பன் பேர் வச்சிருக்க ஒருத்தன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டேயான்னு. அதாங்க அப்பா. அப்பா நம்ம கூட இல்லாட்டி கூட எங்கேயோ இருந்து நம்ம இயக்கி கொண்டு இருப்பார். அதுதாங்க அப்பா. சின்ன வயசில் அப்பா நம்மளை சைக்கிளில் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பார். பார்த்துருக்கீங்களா? டேய் ஓட்டுறான்னு இப்படி வளைவோம். ஒழுங்கா உட்காரான்னு முதுகில் ஒரு அடி அடித்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஓடியாருவார். நம்ம திரும்பி பார்ப்போம். திரும்பாத அப்பா, உன் கூடயே தான் வருவேன், உன் பின்னாடியே தான் ஓடி வருவேன், நீ பாட்டுக்கு ஓட்டும்பார். நம்ம பாட்டுக்கு சர்ன்னு ஓட்டிட்டு போவோம். ஆனால் அப்பா ஒரு இடத்துல நின்றுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள அப்பா நம்மளை நின்று வழி நடத்துகிறாருங்கிற நம்பிக்கையில தாங்க நம்ம வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அம்மா கூட தன்னுடைய வருத்தத்தை சொல்லிடுவாங்க தெரியுமா? நான்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அன்னைக்கெல்லாம் உனக்கு வயிற்று வலி வந்தப்போ 10 வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன், ஒருத்தன் கூட கதவை திறக்கல. 10 டாக்டர் வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன், 11வது டாக்டர் தான் கதவை திறந்து நாளைக்கு வான்னு சொன்னான். அதுக்கப்புறம் உனக்கு மருந்தரைச்சி ஊற்றுனேன் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா சொல்லவே மாட்டார். எதையுமே சொல்லாமல் எல்லா துயரங்களையும் தனக்குள்ளே வைத்து கொண்டு சுகம் மட்டுமே தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஜீவன் உலகத்தில் உண்டுன்னா அது அப்பா மட்டும்தாங்க. கோயில் திருவிழாவுக்கு சாமி கும்பிட போவோம். அம்மா என்ன பண்ணோம்? இடுப்பில் தூக்கி உட்கார வச்சுக்கிறோம். அந்த பாரு சாமி நம்ம தெரியல, எனக்கே தெரியல, பேசாமல் இரு அப்படிங்கும். ஆனால் அப்பாட்ட போய் எப்பா எனக்கு தெரியலையடா கண்ணா வாடா, தோளில் தூக்கி உட்கார வச்சுட்டு பாடுறா அந்த பாடுற சப்பரம். தனக்கு தெரியாத உலகமும் தன் பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கிறவன் தகப்பன். ஆனால் அந்த வயசில் நம்மளுக்கு தெரியாது. ஒரு சாமியின் தோள்களில் அமர்ந்து கொண்டுதான் நாம் அன்றைக்கு சாமியை பார்த்தோம் என்பது அன்னைக்கு தெரியாது. அப்பாவுடைய அருமையெல்லாம் எப்போ தெரியும் தெரியுமா? அப்பான்னு ஒருத்தர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அப்பான்னு ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆளு நமக்கு தெரியுங்க. இன்னைக்கு அப்பாவை இழந்த நிறைய பேர் மொபைல் ஃபோன் எடுத்து பாருங்க, அப்பான்னு போட்டு ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க. ஆனால் இப்போ அப்பா இருக்க மாட்டார். அந்த நம்பரில் அப்பா இல்லை. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அப்பா அதை எடுக்க மாட்டார், எடுத்து பேச அப்பா இல்லை. ஆனாலும் அந்த நம்பரை உங்களால் அழிக்க முடியுதா? அந்த நம்பரை பார்க்கும் போதெல்லாம் அப்பா ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த மொபைல் ஃபோனில் ஒரு நம்பராகவாது நம்ம கூட இருக்க மாட்டாரா என்கின்ற ஏக்கம் அப்பா இல்லாத போதுதான் வருமே தவிர அப்பா இருக்கும்போது ஒரு நாளும் வராது. அதனால என் இனிய நண்பர்களே, பெரியோர்களே, சேவா சங்கத்தை சார்ந்த இனிய சகோதரர்களே, வாழ்க்கையில் பணத்தை தாண்டியும் ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கையின் நிறைவுங்கிறது அங்கே தான் இருக்குது. பணம் நிறைய மகிழ்ச்சியை தரும், மொபைல் ஃபோன் வாங்கி தரும், சினிமாவுக்கு கூட்டு போகும், ஃப்ளைட்டில் பறக்க வைக்கும். ஆனால் நிறைவு என்கின்ற ஒன்று இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வரும். பொருளினால் அது கிடைக்காது. நல்ல அம்மா அப்பா கிடைக்கிறது, நல்ல மனைவி கிடைக்கிறது, சொல் பேச்சு தவறாத பிள்ளை கிடைப்பது, உடல் ஆரோக்கியம் கிடைப்பது, குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைப்பது, இதெல்லாம் யார் தர முடியும்? பொருள் ஒரு நாளும் தர முடியாது. அபிராமி பட்டர் எழுதினாரே, கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத ஒரு உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று 16 செல்வங்களை அடுக்கினாரே. இத்தனை செல்வமும் பொருளால் கிடைக்காது, இறைவனின் அருள் என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இறைவனின் அருளால் வருகிற பொருள் மட்டும்தான் உங்களிடம் தங்கும் என்று சொல்லி இவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு
அள்ளி அள்ளி கொடுத்த ஐயப்ப சேவா சங்கத்தை சார்ந்த அத்துணை பெரியோர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை நீங்கள் தர வேண்டும். இந்த நல்ல திருநாளில் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டவர்கள், சேவா சங்கத்தை சேர்ந்தவர்கள், பெத்த பிள்ளைகள் பேசுவதை கேட்பதை போல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் களையாத கல்வியும், குறையாத செல்வமும், நீண்ட ஆயுளும், நிறைந்த செல்வாக்கும், தொழிலில் முன்னேற்றமும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் என்றென்றைக்கும் வளர வேண்டும் என்று எங்கள் பிரார்த்தனைகளை உங்களுக்காக இறைவன் பாதக்கமலங்களில் வைத்து இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.